ஆடி மாத முதல் கிருத்திகையை முன்னிட்டு அறுபடை வீடு முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நெரிசலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் முருகனை வழிபட்டனர். ஆடி மாதம் தொடங்கி முதல் கிருத்திகை முருகருக்கு உகந்த நாள் என்பதால் அறுபடை வீடு முருகர் கோயில்களில் அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலின் குடமுழுக்கு முடிந்து மண்டல பூஜை நடைபெற்று வரும் நிலையில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக திரண்டனர். ஆழிக்கிணறு, கடற்கரை மற்றும் கோயில் வளாகம் முழுவதும் பக்தர்களால் நிரம்பிய நிலையில் சுமார் 6 மணி நேரம் வரை வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் முருகரை தரிசித்தனர். கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக வந்தனால பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பக்தர்கள் கூட்டம் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த முருகர் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்சது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். சென்னை மட்டும் இல்லை, இங்கே எல்லா ஊர்லேருந்தும் இங்கே மக்கள் முருகரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ காலையில் நாங்கள் ஒரு 4 மணிக்கு இங்கே நின்று இப்போ தான் சாமி தரிசனம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்கோம். கும்பகோணம் சுவாமிமலை முருகன் கோயிலில் பக்தர்கள் நெரிசலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து தங்க கவசத்தில் காட்சியளித்த முருகரை தரிசித்து வழிபட்டனர். நல்ல கூட்டம் தான். 6 மணிலேருந்தே நல்ல தரிசனம் போயிட்டு இருக்கு. இப்போ அபிஷேகம் நடந்ததுனால இவ்வளவு நேரம் கூட்டம் வந்து நிற்குது. இப்போ அபிஷேகம் முடிஞ்சிருக்கு, இப்போ போயிட்டு இருக்கோம். எங்க வேண்டுதல் நிறைவேறதுக்காக காவடி எடுத்துட்டு இருக்கோம். ஆன்மீக பயணமா வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா காத்திருக்கோம். மூத்த குடிமக்களுக்கான முன்னுரிமை இருந்தா கொஞ்சம் விரைவா தரிசனம் பண்ணிட்டு போறதுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். பழனி செந்திலாண்டவர் கோயிலில் மலைப்பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டு யானைப்பாதை வழியாக பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கடந்த வாரம் குடமுழுக்கு நடைபெற்ற நிலையில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக காவடி தூக்கி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த முருகரை வழிபட்ட பக்தர்கள் காவடி தூக்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். வடபழனி ஆண்டவன் எல்லாருக்குமே நல்ல வழியை தான் காட்டுவார். இங்கே வந்ததுலேருந்து நல்ல முன்னேற்ற பாதையை தான் கொடுத்துட்ருக்காரு. எல்லாரும் இங்கே பயன்பெறணுன்றது என்னோட வேண்டுகோள். அவர் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்த்தி கூட்டிகிட்டு போவார்ன்றது என்னோட நம்பிக்கை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நான் அவரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்க பரிபூர்ணமாக நான் வேண்டிக்கிறேன். நான் திருத்தணி முருகன் கோயிலில் அதிகாலை முதலே தரிசனத்திற்காக பக்தர்கள் குவிந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் காவடி தூக்கியவாறு மலை ஏறினர். அறுபடை வீடுகளில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதிய நிலையில் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.